செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்காரு. இது ஒரு பெரிய அற்புதமான அமைப்பு. பண வரவுகள் வரும். நிறைய துளாராசிகள் தொழில் மூலம் வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். ரொம்ப விசேஷம் என்னன்னா, இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, வெளிநாடு வாய்ப்புகளை தருவார். துளாராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இந்த கடன் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமையில மத்தியானம் 12 to 1க்குள்ள நீங்க ஒரு 100 ரூபா இந்த இவருக்கு கடனை தீர்க்க போறேன் அப்படின்னு தனியாக அவர் பேர் போட்டு எழுதி வை. உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போறாரு. கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல கன்னி ராசியில் புதன் உச்சமாகக்கூடிய கிரகம். அதே போல துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உச்சமாக இருக்காரு, புதன் உச்சமாக இருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள் தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார், கேதுவுடன் இணைந்திருக்கார். 5ஆம் இடத்துல ராகு, அதே போல 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்காரு. இது ஒரு பெரிய அற்புதமான அமைப்பு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. இந்த துலா ராசி அன்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் தொழிலில் அதிகமான முயற்சிகள் செய்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம். ஆனால் முயற்சி அதிகமாக பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்டை நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், ப்ரொமோட் பண்ணுங்கள். அதே போல் எங்கேயாவது கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கொட்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், அது ஆர்டராக மாறும். அதனால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். பண வரவுகள் வரும். நிறைய துளாராசி என்பது தொழில் மூலம் வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அதே போல் வராத இடத்துல இருந்து பண வரவுகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வெளில எங்கேயாவது பணம் அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் ஒரு ஆளை போட்டு ஃபாலோ பண்ணுங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, ரெகுலராக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த மாதம் பணம் வந்துடும். இல்லை வேறு ஏதாவது பணம் யாராவது தர வேண்டியிருக்கு, அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கிங்க, போய் மேனேஜரை பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொன்னீங்கன்னா, சரி ஓகே இந்த பிரச்சனைங்களா, சரி இந்த பேப்பர்ஸ் இல்லையா, அது இல்லையான்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகக்கூடிய நேரம். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பண வரவுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே போல் பிரச்சனைலாம் ஆயிடுச்சு சார், கோர்ட்டு கேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு சார், நான் 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டுருக்கேன், நடக்காமல் இருக்குது சார்னா அதெல்லாம் கிடச்சிரும். அதே போல் துளாராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் துளாராசியாக இருக்கீங்கன்னா, நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் சார், ஒரு பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன் சார், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, டோஃபெல், ஜிஆர்இ இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுத போகிறேன் சார்னா இந்த மாதம் அதிகம் மெனக்கெடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதம் எக்ஸாம் தான் எழுதணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கான படிப்பை ஆரம்பிச்சிருங்க, அதுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் சேருங்க. அதே போல் துளாராசி என்பர்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ரொம்ப விசேஷம் என்னென்னா, இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, வெளிநாடு வாய்ப்புகளை தருவார். அப்போ வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, அதே போல் வெளிநாட்டில் படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே மாதிரி வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வீசா எக்ஸ்டென்ஷன் ஆகுமா ஆகாதா, இப்போ வேலை போயிடுச்சு சார், வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார், வேலை கிடைக்குமான்னு தெரியல,
சில பேர் வந்து வேலை போக போகுது, அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் வேற வேலை தேடி ஆகணும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே மாதிரி பர்மனண்டா அங்க ஸ்டே பண்றதுக்கு, பிஆர் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான மாதம். அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா இந்த மாசத்துல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸை கொடுத்துரும். அதே போல இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா துலா ராசி என்பது கடன் இருக்கும். ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி. அதனால கடன் பிரச்சனை இருக்கும். இந்த கடன் தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமையில மத்தியானம் 12 to 1க்குள்ள நீங்க ஒரு ரூ. 100 இந்த இவருக்கு கடனை தீர்க்க போறேன் அப்படின்னு தனியா அவர் பேர் போட்டு எழுதி வைங்க. ஒரு பேங்க் லோன் கட்ட போறேன் தனியா ஒரு ரூ. 100 இல்ல ரூ. 500 1000 உங்களால எவ்வளவு முடியுமோ அதை ஆரம்பிங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பு அற்புதமா இருக்கு. நீங்க வேணா இதை செஞ்சு பாருங்க, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி குறையுதுன்னு பாருங்க. அதே போல துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, குழந்தைகளால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால சில அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்களை அதிகமாக கேர் எடுத்துக்கோங்க. நிறைய துளாராசி என்பது என்ன பண்ணுவீங்கன்னா, என் பையன் நல்லா தான் இருப்பான், என் பொண்ணு கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை கேளுங்க கூப்பிட்டு. அதேமாதிரி அவங்க ஏதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல் இந்த மாதம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். அதை கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முருகப்பெருமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, அது முக்கியமாக சஷ்டி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது எல்லாமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை போக முடியல வீட்லேயே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், வேல்மாறல் சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடுத்த வரக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்குறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்த்.